பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு பரிசுத்த ஓய்வு நாள். தேவாதி தேவனை ஆராதிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசணுமா? நீங்கள் போகிற சபையிலே ஆவியானவர் உங்களை வித்தியாசமாய் நடத்தணுமா? உங்களுடைய மேய்ப்பர் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்குரியதான் இருக்க வேண்டுமா? ஒண்ணு செய்யுங்க, அப்படியே முழங்கால் படியிட்டு வரப்போகிற அந்த ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்தும்படி தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபியுங்கள். நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கு ஆலயத்தை கடந்து போங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களோடு கூட தேவதாசனை கொண்டு பேசுவார். இன்றைக்கு ஒரு வார்த்தை இந்த ஆறுதலின் சத்தத்தின் மூலமாய் வாசித்து ஜெபிக்க போகிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்கென்று அறுக்க போகிறான். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்துக்கென்று அறுக்க போகிறான். ஆனால் விதைக்கிறது நம்முடைய வேலையா இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையிலே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த ஜீவனுள்ள நாட்களிலே நாம் எதை விதைத்துக் கொண்டிருக்கிறோம்? நன்மையை விதைத்தால் நாம் ஒரு நாள் நன்மையை அறுக்க போகிறோம். அன்பை விதைத்தால் நாம் ஒரு நாள் அன்பை அறுக்க போகிறோம். சமாதானத்தை விதைத்தால் நாம் ஒரு நாள் சமாதானத்தை அறுக்க போகிறோம். நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். கர்த்தருடைய வசனத்தை விதைக்கிறவர்களாய் நீங்கள் இருந்தால் அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அறுக்க முடியும். ஒருவேளை வைராக்கியத்தையும் கசப்பையும் விரோதத்தையும் பகைமையையும் பொறாமையையும் இச்சைகளையும் நீங்கள் விதைக்கிறவர்களாய் இருந்தால் நாம் அதை மாத்திரமே அறுக்க முடியும். தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு கேள்வி வருகிறது. சில நேரங்களிலே நாங்கள் அன்பை விதைக்கிறோம், ஆனால் எங்களுக்கு வருகிறது விரோதங்கள். சில நேரங்களிலே நாங்கள் நன்மைகளை விதைக்கிறோம், ஆனால் எங்களுக்கு வருகிறது துரோகங்களாய் இருக்கிறது. ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் விதைக்க வேண்டியது அன்பையும் நன்மையும் மாத்திரம்தான். வருவது எதுவா இருந்தாலும் அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்வதில் நீங்கள் சோர்ந்து போகாது. விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்தது, சில விதைகள் முட்களிலும் கற்பாறைகளிலும் வழியறிகளில் விழுந்து போனது. தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற நோக்கம் அவருடைய குணாதிசயங்களை, அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்டவைகளை விதைக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைக்க விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, நீங்க நன்மை செய்யும் பொழுது உங்களுக்கு எதிராக இந்த மனிதர்கள் எழுப்புறாங்களா? நீங்க செய்த நன்மையை தூற்றுகிறார்களா? புறம் பேசுகிறார்களா? உங்களை குற்றப்படுத்துறாங்களா? உங்க அன்பு புரிஞ்சுக்காம உங்களை கேலி கிண்டல் செய்யறாங்களா? என் வாழ்க்கையில நிறைய பேருக்கு என்னால முடிந்ததை, எனக்கு ஆண்டவர் கொடுத்ததை, நான் கடந்து வந்த பாதையில பட்ட வேதனைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் நினைத்து என் எதிர்க்கே நிற்கிற மனிதர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து வரும்போது என்னால் இயன்ற நன்மைகளை ஆண்டவருக்கு முன்பாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதிலிருந்து கிடைக்கிற பிரதிபலன் சில நேரங்களில் இருதயத்தை காயப்படுத்தக்கூடியதா இருக்கும், உடைந்து போய் விடக்கூடியதா இருக்கும். நாம் செய்த நன்மைக்கு இவர்கள் செய்கிற பிரதிபலன் இவ்வளவு வேதனையா இருக்கிறது என்று கதறி கதறி அழுத நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் என்னை இப்படி தேற்றுவார் தெரியுமா? நீ விதைக்கும்படி உருவாக்கப்பட்டவன், நீ விதை, பலன் ஆண்டவர் கொடுப்பார். வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, தேவனுடைய அன்பை விதையுங்கள். கடைசி நாட்களில் வந்து விட்டோம். வசனத்தை விதையுங்கள், சுவிசேஷத்தை விதையுங்கள், தேவனுடைய இரக்கங்களை விதையுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொன்றையும் விதையாய் நீங்கள் விதையுங்கள். நிச்சயமாய் ஒரு நாளிலே அதற்குரிய பலன் உங்களுக்கு வரும். மனுஷன் எதை விதைக்கிறானோ நிச்சயமாய் அதை அறுப்பதற்கு தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலத்தில் நீங்கள் விதைத்ததை 2 மடங்காய் அறுவடை செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும். சோர்ந்து போகாதீங்க. மற்றவர்களை பார்த்து உங்களை நீங்க இறக்கிக் கொள்ளாதீங்க. கர்த்தர் உங்களை வைத்திருக்க அந்த ஸ்தானத்துல தொடர்ந்து ஓடுங்க. எந்த தடை வந்தாலும், எவ்வளவு அவமானம் வந்தாலும், எந்த புறக்கணிப்பு வந்தாலும், மற்றவர் உங்களை குறித்து தூற்றி திரிந்தாலும், கர்த்தர் வைத்த அந்த ஸ்தானத்துல தொடர்ந்து ஓடுங்க. ஒருவேளை ஊழியம் செய்கிறவர்களா இருக்கலாம், தொடர்ந்து ஓடுங்க, விதைங்க.
நன்மையை விதைங்க, அன்பை விதைங்க, இரக்கத்தை விதைங்க. தேவன் கொடுத்த ஒவ்வொன்றையும் மற்றவர்களுக்கு கொடுங்க. கர்த்தர் உங்களை அறுக்கிறவர்களாய், அறுத்து களைஞ்சதில் சேர்க்கிறவர்களாய் மாற்றுவார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான்னு சொன்னீங்களே. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் கர்த்தர் பேசும். நாங்கள் விதைக்கிறதை உம்முடைய கரத்திலிருந்து அறுக்க உதவி செய்ய காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ்.